பூங்கா நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ரோஸ்டர் மேக்கப்புங்க. எப்படி வந்துட்டு பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தானே. ஏன்னா பாருங்க, நம்ம எவ்வளவுதான் பொன் நகை அணிஞ்சாலும் அந்த பொன் நகையில வர ஒரு அழகு இருக்கு பாருங்களேன், அதை நம்ம எதுக்குமே ஈடாகாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ஹேர் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுடைய ஒரு உன்னதமான, எவ்வளவுதான் அவங்க மனசுல கஷ்டங்கள் இருந்தாலும், மனசுல துயரங்கள் இருந்தாலும், அந்த மன பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவங்க எவ்வளோ அழகா புன்னகையோட சிரிச்ச முகமா அவங்க வே ஆஃப் அந்த அப்ரோச் இருக்கு பாருங்களேன். எவ்வளவுதான் அவங்க நிறைய வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் கோபப்பட்டாலும் அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த இம்ப்ரெஷனை காமிக்காம அந்த ஆட்டிடியூட் அவங்க எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாங்க பாருங்களேன். எவ்வளவோ ஒரு நாடை விட்டு நாடு போகும் பொழுதும் கடினமாகவும் பாருங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பாருங்க அவங்களுடைய தியாக மனப்பான்மை தான் உயிரையும் அவங்க பொருட்படுத்தாம அந்த தியாக மனப்பான்மையோட இருக்கிறதும், அவங்களுடைய அந்த புன் சிரிப்பு, அவங்களுடைய அந்த விருந்தோம்பல், இதெல்லாம் அப்பப்பா சொல்லவா வேணும் பாருங்க. நாம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட டிராவல் பண்ணுவோம் பாருங்க. அந்த டைம்ல நாம அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கவனம் அவங்கள ஈர்க்கும் பொழுது பாருங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயா ஆயிடுவோம் நம்ம. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒப்பனை கலையால அவங்க ஒரு அழகு பதுமையா மாத்திரம் இல்லைங்க, பறக்கும் பாவையாவே அவங்க தெரியுறாங்க இல்லையா? எவ்வளோ பேர் பாருங்க, குழந்தைங்களும் சரி, பெரியவங்கள்ல இருந்து நல்லவங்கள்ல இருந்து கெட்டவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்தோம்பல் உபசரிப்பாகவும் எப்ப பாரு அவங்க ஒரு ரொம்ப டிப் டாப்பா எவ்வளோ அந்த அவங்களுடைய டியூட்டி ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 24 ஹவர்ஸ்னாலும் 24 ஹவர்ஸும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வித் மேக்கப்போடவே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க போட்டுக்கிற அந்த ஒரு ஸ்டாக்கின்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் எடுத்துக்கோங்க, அண்ட் அவங்க போட்டுக்கிற அந்த ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஷூஸ் இருக்கு பாத்தீங்களா, பென்சில் ஹீல்னு கூட சொல்லுவாங்க. அது போட்டு சாதாரணமா நம்ம நடந்தாலே நல்லா சவுண்டு வரும். பட் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஹீல் போட்டாலும் சத்தமே இல்லாம ஸ்டைலா அந்த கேட் வாக் மாதிரி நடந்து வருவாங்க இல்லையா? அண்ட் அவங்க பண்ணிக்கிற ஹேர் ஸ்டைலுன்னு எடுத்துக்கங்களேன், ஃப்ரீ ஹேர் விடவே கூடாதுங்க. இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோடு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா பாருங்க எல்லாரும் உடம்ப வந்து ரொம்ப ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க அவங்களோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நார்மலா இருக்கணும். அதாவது ஒரு 54 to 56 அப்படின்னு சொன்னா அந்த வெயிட் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களாங்க. அதுக்கு மேல அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க வெயிட் போட்டுட்டாங்கன்னா இமீடியட்டா அவங்கள சஸ்பெண்ட் கூட பண்ணிடுவாங்களாம். சரி, இன்னைக்கு அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸோட அந்த பியூட்டி, அந்த பியூட்டி கேர்ளுக்கு எப்படி நம்ம மேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட கம்ப்ளெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்டிவ் ஆஃப் கன்சீலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ நம்ம வந்துட்டு பாருங்க, சில பேர் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஷேட் ஆஃப் அந்த வேல்யூ அந்த லெவல் கொஞ்சம் கம்மியாக நம்ம செலக்ட் பண்ணிட்டா கூட அவங்க வந்து அந்த அந்த கன்சீலர் போட்டவுடனே ரொம்ப டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால நம்மளோட முகத்தோடைய டோட்டல் மேக் ஓவரே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எங்கெல்லாம் நம்மளோட ஃபேஸில் ஃப்ளாஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன்லாம் செலக்ட் பண்ணுறோம். பிகாஸ் பாருங்க, சம்டைம்ஸ் சில பேருக்கு டபுள் சீன் இருக்கும் அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக் போன் ரொம்ப பெருசாக இருக்கும்.
அண்ட் சில பேருக்கு அந்த ஜாபும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப அழகாக ஓவலாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து லைட் ஷேட்ஸு ஃபர்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த க்ரோத் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா அந்த நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட் அதிகமாக தெரியுதோ அதெல்லாம் டார்க் கலர் கொடுத்து அதை அப்படியே லைட் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு நல்ல ப்ராம்ப்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு லைட் கலர் கொடுத்து ரொம்ப அழகாக எடுப்பாக கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் ஹை டெஃபினிஷன் மேக்கப், ஹெச்டி மேக்கப் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் மெயினாக வந்து பாருங்க, பிரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லைஃப்பில் ஒரு தடவை தான் இல்லையா, அவங்களோட ஸ்கின்னில் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அந்த மேக்கப் இருக்கிறதுனால நாம் போடக்கூடிய அந்த குவாலிட்டி அந்த பிராண்டட் ஆஃப் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு மேக்கப்பாக இருக்கணும், பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்கின்ல இருக்கும்பொழுது நம்ம ஸ்கின்ல எந்த விதமான ரேஷஸ், சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரவே வராதுங்க. ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸை வந்து நம்ம சரி செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மேக்கப் கொடுக்கறது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள். ஒருத்தருடைய மேக்கப் அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுதே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலிட்டியும் அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டியும் ரொம்ப அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து காமிக்குது. பிகாஸ் நாம் ஒரு மீட்டிங் போகிறோம், ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இந்த மாதிரி எங்கே போனாலும் நமக்குள்ள ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நமக்கு அந்த செல்ஃப் என்ஹான்ஸ் வந்து ஜாஸ்தியாக காமிக்க பாருங்களேன். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு திருப்தி, நமக்குள்ளே எங்கே போனாலும் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் அப்படின்னு நாம் கண்டிப்பாக நினைப்போம் பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரொஃபஷ்னலுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேக்கப் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த IAS, IPS இப்படியெல்லாம் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அவங்க சயின்டிஸ்ட்லேருந்து அட்வொகேட்லேருந்து அவங்களோட பதவிக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மேக்கப்பை கொண்டு போகும்பொழுது தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இவங்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் மேக்கப் பண்ணுறதுனால அது வந்து எவ்வளோ மைல்டாக ரொம்ப நீட்டாக அழகாக அவங்களுக்கு தெரியணும், ரொம்ப ஓவராகவே இருக்கக்கூடாது இல்லைங்களா. அப்போ தான் அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் மேக்கப்பாக தெரியுங்க. ஸோ நேச்சுரல் அப்படின்னும் பொழுதே நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த மேக்கப்பில் அந்த ஓவல் ஷேப் நமக்கு தெரியணும். அண்ட் அந்த ஃபேஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ஹெவி மேக்கப் போட்டுட்டா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா. ரொம்ப லைட்டாக போட்டாலும் ஸ்பெஷலி இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் வெரி க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் ஒரு ஓவல் ஷேப் கொண்டு வந்துட்டு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அவங்களோட என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நம்ம சில மார்க்ஸ் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த டார்க் பேச்சஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஷார்ட் நோஸ் இருந்தால் ஷார்ப் நோஸாக காமிக்கிறது, ஸ்மால் ஐஸ் இருந்தால் அதை எப்படி ப்ராடாக காமிக்க முடியும், எவ்வளோ பிக் ஐஸாக நம்ம காமிக்க முடியும். அண்ட் லிப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மால் லிப்ஸ் இருக்கும், அந்த லிப்ஸை அழகாக அவங்களுக்கு ட்ரா பண்ணி அதை ஈவனாக கொஞ்சம் பெரிய லிப்பாக காமிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் டபுள் ஷேட் லிப்ஸ் கூட இருக்கும் பாருங்களேன். அண்ட் அப்பர் லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் கலராக இருக்கும், லோயர் லிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க் கலராக இருக்குங்க. இப்படி மாறி மாறி அந்த லிப்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால அதை எப்படி நம்ம லைட் கலர் கொடுத்து கீழே இருக்கிற லிப்ஸை எப்படி ஈவன் டோன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் இந்த மேக்கப்பில் ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்க, மேக்கப் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால ஐ ஷேடோஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமெனை விட மென்னு வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க.
பீப்புள் லைக் டு லுக் குட், அப்படிதானே எல்லாருக்குமே நம்மளை நம்ம அழகா வச்சுக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதனால மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பல விதமான மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. லைக் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேக்கப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஐஜெல் மேக்கப், ஹேர் ப்ரஷ் மேக்கப், அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அண்ட் பவுடர் மேக்கப், பேன்கேக் மேக்கப், அப்படி அது மட்டும் இல்லைங்க, கரெக்டிவ் மேக்கப் அண்ட் சினி மேக்கப், ஃபோட்டோகிராஃபிக் மேக்கப், ஸ்டேஜ் மேக்கப் அப்படின்னு பல விதமான மேக்கப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா மேக்கப் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கிரேசியாக இருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல அகாடமிஸ் எங்கே இருந்தாலும் அவங்க போய் படித்து அவங்களோட நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்ட் டைமாக அவங்க ஜாப் பண்ணலாம். ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீக்கெண்ட்ஸ் அவங்க அதை நல்லா ப்ரொஃபஷ்னலாக அவங்க பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பாக்கெட் மணியாக அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். நிறைய பாருங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி அவங்களுக்கே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப லைக் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இவங்களுக்கு இந்த பண்ணுற அந்த மேக்கப்போட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பாருங்களேன், நிறைய மாடல்ஸு, ஆக்ட்ரஸஸ், ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே டு நாட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணிங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட் வாங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் கூட விலை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காமல் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட மேக்கப்பை நல்லா க்ரூமப் பண்ணிக்கணும் அப்படின்னு லைக் பண்ணி வாங்கிக்கிறாங்க பாருங்கள். ஸோ எப்படி ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறோமோ அது 100% ட்ரூங்க. பிகாஸ் நாம் எவ்வளோதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டாலும், எவ்வளோதான் நாம் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டாலும், காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிட்டாலும், ஜுவல்ஸ் பண்ணிக்கிட்டாலும் அந்த மேக்கப் பண்ணும்பொழுது தானே அது ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்கள். அதுக்காக தான் நாம் நம்மளை எப்போதுமே நல்லா ப்ரெசன்டபிளாக வச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு பாருங்க இப்போ லோயர் சின் லைட்டாக அவங்களுக்கு டெப்த் அதிகமாக இருக்கு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக ஸ்லைட்டாக அவங்களுக்கு அந்த ஷேட்ஸ் போட்டு கவர் பண்ணுறோம். இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மேக்கப் மேக்ஸ் அ விமன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற சேயிங் எவ்வளோ ஆப்டா இந்த மேக்கப்க்கு இருக்கு இல்லையா?
ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு அந்த ஃபேஸ் அந்த ஸ்ப்ரே போடுறதுனால மேக்கப் அப்படியே லாங் ஸ்டாண்டிங்காக ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க த ஹோல் டே. என்ன நேயர்களே, இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸோடைய மேக்கப்பை பார்த்து அப்படியே அதிசயமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் அப்படின்னு சொன்னாலே பாருங்களேன், இட் இஸ் அன் இன்ட்ரிகேட் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த உன்னதமான மேக்கப்பை நாம பண்ணிக்கிட்டாக்கா எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தாங்க நிறைய பேர் நினைப்பாங்க மேக்கப் அப்படின்னு சொன்னா ஹெவியா போட்டுட்டா ரொம்ப ஆக்வர்டா இருக்குமே அப்படின்லாம் நினைப்பாங்கங்க. கண்டிப்பா இந்த மேக்கப் நம்ம பண்ணிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சியர்ஃபுல்னஸ், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே கிடைக்கும் பாருங்களேன். ஸோ ரொம்ப ஹெவியா தான் போடணும்னு இல்லாம லைட்டா போட்டாலும் ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா கண்டிப்பா மேக்கப்பால நமக்கு கிடைக்கும் பாருங்க. தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, உலக அதிசயத்துல 7 அதிசயத்துல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின ஒரு அந்த மஹால் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க 1652 அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த பளிங்கு கல்லால கட்டப்பட்ட அந்த தாஜ்மஹால்ல ஒரு விரிசல் விழுந்துடுச்சு, அதை சரி செய்யணும் அப்படின்னு அவுரங்கசீப் அவங்க அப்பாக்கு எழுதின லெட்டரை இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டோரியன்ஸ் பார்த்து படிச்சு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகான அந்த தாஜ்மஹாலுக்கே நாம அடிக்கடி அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டு ஷைனிங்கா எப்பொழுதுமே பலன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம முகமும் அடிக்கடி பாருங்க சில விரிசல்கள் சில சுருக்கங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம முகத்தையும் நாம ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா தானே நம்ம முகத்தை அழகா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சரி செய்யப்பட்ட புருவம், சரி செய்யப்பட்ட மூக்கு, சிவந்த உதடு, ரோஜா இதழ் போன்ற கண்ணும், மான் போன்ற கண்கள், இதை எல்லாமே சாத்தியமா சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்கங்க. சத்தியமா சாத்தியம்தாங்க மேக்கப் சாதனத்தால. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டல் ஸ்கின்னை எப்படி பிரைட் ஸ்கின்னா ஆக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் கிரீன் டீ எடுத்துக்கோங்க, அதனோட ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்பேஸ்ல அவ்வளோதான் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கங்களேன். உங்களுடைய டல் ஸ்கின் தூள் ஸ்கின்னா மாறிடுங்க. என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல வேற ஒரு பியூட்டி ப்ரோக்ராமோட சந்திப்போம். வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பீரியட்ஸ் ப்ராப்ளம், மாதம் வர பீரியட்ஸ் டைமில் என்ன ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பீரியட்ஸ்ன்றது எல்லாருக்கும் 15 இயர்ஸ் 12 இயர்ஸ்லேருந்து 51 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரி மந்த் வந்துட்டு தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பீரியட்ஸ் டைம் இட்ஸ் நாட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டைம். அதாவது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம கிளினிக்கில் ஃபேஸ் பண்ணது பீரியட்ஸ் பெயின்ன்ற பிரச்சனையோடு வருவாங்க. ஸோ பீரியட்ஸ் பெயின்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் ஆல் விமென்க்கு ஓரளவுக்கு பீரியட்ஸ் பெயின் வரும். அதாவது கர்ப்பையில் கிராம்பிங், அடிவயரில் வலி அண்ட் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி பிரச்சனைங்க ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ரொம்ப சிவியர் பெயின் வரும். அதாவது 1 in 10 பீப்புளுக்கு ரொம்ப சிவியர் பெயின் டு த எக்ஸ்டென்ட் தட் ஒரு மாதிரி பெட்லேருந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு, ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியர் பெயின் வரும்.
அண்ட் ஒருத்தரோட பெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பெயின் டாலரன்ஸ், அவங்களோட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மேலே தான் பெயின் இருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் பெயின் இருந்தது இல்லையே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு சிவியராக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் இட் வில் பி வெரி சிவியர் டு த எக்ஸ்டென்ட் தட் சம்டைம்ஸ் நாசியா இருக்கும், கொமெட்டல், வாந்தி, சிவியர் ஹெடேக், லோவர் அப்டமன் பெயின் வரும், அண்ட் சில சமயம் சிவியர் லோ பேக் பெயின் கூட வரும். அண்ட் இந்த பெயின் நார்மலாக யூஸ்வலாக ஆன் த டே ஆஃப் பீரியட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெயின் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் பீப்புளுக்கு 1 or 2 டேஸுக்கு பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக டேப்பர் ஆகிடும். ஸோ பீரியட்ஸ் பெயின் என்ன ரீசன்னால வருது, அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். பீரியட்ஸ் பெயின்ன்றது டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்மெனோரியான்றது வந்து யூஸ்வலாக ரீசனே இல்லாமல் வரலாம். அதாவது இனிஷியல் இயர்ஸில், டீனேஜ் இயர்ஸில் வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகும் போது, அந்த யூட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும் போது வேறு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் டைமில் மற்றும் வர பெயின் பேர் வந்து பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி டிஸ்மெனோரியா ஏன் வருதுன்னா, கர்ப்பப்பையில் யூஸ்வலாக வந்து மாச பீரியட்ஸ் வரும்போது கர்ப்பப்பை சுருங்கி அதுலேருந்து அந்த லைனிங் கலண்டு வெளியே வரும்போது ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராஸ்டாகிளாண்டின் கெமிக்கல்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப எக்ஸஸாக இருந்தாலோ, இல்லைனா அந்த யூட்ரஸ் வந்து அந்த ப்ராஸ்டாகிளாண்டின்ஸுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் அப்போது அந்த எஃபெக்டில் வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கான்ட்ராக்ட் பண்ணும்போது கர்ப்பப்பைக்கே ரத்த ஓட்டம் கம்மியாகி பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்ஃபுல் பீரியட்ஸ் பேர் வந்து நம்ம பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி டிஸ்மெனோரியா யூஸ்வலாக யங்கர் ஏஜ் குரூப், கேர்ள்ஸ் அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் வந்து ரொம்ப காமன். சப்போஸ் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது டு அக்கௌண்ட் ஃபார் த பெயின்னா அந்த கண்டிஷன் வந்து நம்ம செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி டிஸ்மெனோரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இனிஷியல் பீரியட்ஸ்லாம் சில சமயம் பெயினே இல்லாமல் இருக்கும். சடன் லேட்டர் ஏஜ் குரூப்பில், ஓல்டர் ஏஜ் குரூப்பில் வந்து பெயின் சடனாக பீரியட்ஸ் டைமில் பெயின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சிம்டம்ஸ்னால், சம்டைம்ஸ் இன் பிட்வீன் பீரியட்ஸ் கூட பெயின் இருக்கும், சிவியர் பெயின் லாஸ்டிங் ஈவன் பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கூட பெயின் கண்டினியூஸாக இருக்கும், இல்லை பெயின் அசோசியேட்டடாக ரொம்ப ஹெவி பீரியட்ஸ் இல்லைனா இன்பிட்வீன் பீரியட்ஸ் பெயின், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது வேறு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கான்னு டெஃபினட்டாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த மாதிரி செகண்டரி டிஸ்மெனோரியா வரலான்னா, கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும்போது ஃபைப்ராய்டோட கர்ப்பப்பை கான்ட்ராக்ட் ஆகும்போது சிவியர் பெயின் வரும். ஒரு கர்ப்பை லைனிங்கில் வந்து பாலிப்புன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பாலிப் உள்ளே இருக்கிறதுனால யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் டைமில் வந்து சிவியர் பெயின் வரும். எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் ரெண்டு கண்டு வந்து சிவியர் பெயின், ஓவர் ப்ளீடிங் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது இல்லாமல் யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் சிவியர் பெயின் வரலாம். யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெல்விக் இன்ஃபெக்ஷனில் கர்ப்பையில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் திஸ் கேன் பி அ ரீசன் ஃபார் பெயின் டியூரிங் பீரியட்ஸ். அண்ட் கர்ப்பப்பை பக்கத்தில் வேறு ஓவரியன் சிஸ்ட் இல்லைன்னா கர்ப்பை பக்கத்தில் ஒரு டியூப் இருக்குது, கருக்குழால் ஏதாவது தண்ணி கோத்துட்ருக்கு, ஹைட்ரோசால்பிங்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட பீரியட்ஸ் டைமில் பெயின் காஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நான் யூட்ரைன் காசஸ் கூட இருக்குது. அதாவது யூரிட்டர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், இல்லைனா மசில் பெயின், இதெல்லாம் கூட பீரியட் டைமில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க மாத்திரம் இல்லை, அவுட் சைட் கர்ப்பை பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட இது பீரியட் பெயினாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் பெயின் வந்து எல்லாருமே தாங்கிக்கணுமா, பார்ட் ஆஃப் லைஃப்னு அக்செப்ட் பண்ணணுமா, இல்லைனா ட்ரீட் பண்ணணுமான்றது தான் கொஸ்டின். இப்போது ஓரளவுக்கு மைல்ட் பெயினாக இருக்குது, பிரைமரி டிஸ்மெனோரியா, வேறு எதுவும் ரீசன்ஸ் எதுவும் இல்லை, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் மோஸ்ட் பீப்புள் வந்து ரொம்ப மைல்டு ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்து இல்லை ஹாட் வாட்டர் பேக் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் பாட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தே நாட் ஏபிள் டு மேனேஜ் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸில் மேனேஜ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் தரலாம். அண்ட் சிம்பிளஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேராசிட்டமால், அதாவது அந்த மைல்ட் பெயின் கில்லர்ஸ், பேராசிட்டமால் இல்லைன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ்னு இருக்குது. இந்த மாதிரி மைல்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே வந்து அந்த ப்ராஸ்டாகிளாண்டின் லெவல்ஸ் குறைஞ்சு பெயின் நல்லாவே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த பெயின் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தது, ஆஃபீஸ்லேருந்து லீவ் போட வேண்டியிருக்கு, ஸ்கூலுக்கு போக முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 டேப்லெட்ஸ் எடுத்து பெயின் குறைச்சி ரெகுலர் டே டு டே லைஃப் எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா பின்னால் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்ஃபேக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து என்எஸ்சி இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிக்கேஷனில் வந்து 1 or 2 டேப்லெட்ஸ் per month எடுத்தால் எந்த சைடு எஃபெக்ட்ஸோ பின்னால் யூட்ரஸ் ப்ராப்ளமோ எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கண்டினியூஸாக எடுத்தால் டெஃபினட்டாக கிட்னி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரலாம், அதாவது டெய்லி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு. பட் எவ்ரி மந்த் 1 or 2 days இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை எடுத்தால் லைஃப் ஸ்டைல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர் ருட்டீன் லைஃப் கண்டினியூ ஆகும், டெஃபினட்டாக சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஸோ பீரியட்ஸ் பெயின் வந்தால் அதோட ஸ்ட்ரகிள் பண்ணணும், சஃபர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லீவ் எடுக்கணும் இல்லை ஜென்ரல் லைஃப் அஃபெக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு we can go ahead with our routine life, because இது வந்து எவ்ரி மந்த் வர வேண்டிய எவ்ரி மந்த் வர ப்ராப்ளம். ஸோ எவ்ரி மந்த் லீவ் எடுக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்காது. சம்டைம்ஸ் இந்த NSAIDஸில் வந்து எஃபெக்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் டேப்லெட்ஸ்ன்னு தருவோம். ஸோ இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்தா அந்த ப்ராஸ்டக்லாண்டின் லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சி ரெகுலர் நார்மல் ஃப்ளோ, பெயின் இல்லாமல் ஃப்ளோ இருக்கும். அண்ட் இது வந்து 3 to 6 months கொடுப்போம். அண்ட் லாட் ஆஃப் விமன் ஹேவ் குட் ரிலீஃப் இன் இட். இது இல்லாமல் சப்போஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் அதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணால் பீரியட்ஸ் பெயின் வந்து நல்லாவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹார்மோன் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் ஒன்று இருக்குது மைரினான். இந்த காயில் யூஸ் பண்ணால் அந்த பீரியட் பெயின் குறையறதுக்கும் அண்ட் பீரியட் ஃப்ளோ குறையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் பெயின் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு ஒரு பாதசமாக இருந்தது, லைஃப் எஃபெக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பெயின் கில்லர் மெடிக்கேஷன் எடுத்து இல்லை ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்து நம்மளோட லைஃப் எஃபெக்ட் பண்ணாமல் இல்லை ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு லிவ் வித் த ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. வணக்கம் நேயர்களே. சம்மர் வந்தாலே எல்லாரும் வந்து நிறைய விதமாக பானகங்கள் குடிக்கிறாங்க. இது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த ஃபிஸ் வருதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ட்ரிங்க்ஸு. அதில் ஒரு கப்பு 200 ml எடுத்திங்கன்னா 14 டீஸ்பூன் சுகர் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கே 3 டீஸ்பூன் தான் சாப்பிட்ணும். அப்போ ஒரு கப்புலேயே 14 டீஸ்பூன் சுகர் சாப்பிட்டா அது எங்கே போய் முடியுது? அது யார் 200 சாப்பிட்றாங்க? மினிமமே 300, சிலது 1 லிட்டரே குடிச்சிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப கெடுதல். இதனால வெயிட்டு போடுது. நிறைய இடத்துல ஜோக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து டாய்லெட் அழுக்காக இருந்தால் இதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக ஃபாஸ்பாரிக் ஆசிட் இருக்குது, அதில் அவ்வளோ ஆசிடிக்காக இருக்குது. இப்போ நம்ம வாயில் ஊற்றினாலே ஒரு எரியும் இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு அசிடிக் நேச்சர். சிறிய அளவு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் ரெகுலராக இதை பாட்டிலாக வாங்கி வச்சு சம்மர் பூரா குடித்தா அது டெஃபினட்டாக வெயிட்டு போடும். பல விதமான மற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மோர் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறது அவ்வளோ கஷ்டமா? தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஏர் டைட் எவர் சில்வர் பாட்டில்ஸே கிடைக்கிது, அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பிளாஸ்டிக்கில் மோர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா மோர் வந்து புளிக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அது பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போனால் அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம். அதனால வேண்டாம். அதனால் மோர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வெளியில் தான் நீங்கள் மோர் சாப்பிடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிராண்டட் டெட்ரா பேக். ஆனால் எந்த டெட்ரா பேக்கில் இருக்கிற மோர் நீங்கள் எடுத்தாலும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, காரம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மோரை குடிச்சிட்டு நம்ம தண்ணியை தேடுறோம். ஏன்னா அதில் அவ்வளோ உப்பு இருக்குது. அதனால் உப்பை குறைக்கணும். நான் பெரும்பாலும் வீட்டிலேருந்து மோர் எடுத்துகிட்டு போனால் நல்லது. இப்போ அடுத்து இளநீர். இது ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங், ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாரும் விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூஸ் விலை கம்மிங்களா? இல்லை இந்த கார்பனேட்டட் ஜூஸஸ் வந்து விலை கம்மியா? ஸோ விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இளநீர் யார் வேணால் சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட தேங்காய் இல்லாத, அதான் அந்த இளநீர் எடுத்தாலே உள்ள தேங்காய் இருக்கக்கூடாது, அவ்வளோ இளம் நீர், அதை குடித்தா ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்காது, அது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கு. எங்கே திரும்பினாலும் நுங்கு கிடைக்கிது. இப்போது ஃப்ரெஷ்ஷாக நுங்கு நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதில் உள்ளே இருக்கிற தண்ணி நம்ம தாகத்தை அடக்கிடும். இதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில குடிக்கிறாங்க. அந்த ஃப்ரூட் ஜூஸ் நம்ம வீட்டில் பண்ணால் அந்த மாதிரி கலர் வருதா, இல்லை அந்த மாதிரி ஒரு சர்க்கரை இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப அதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க நிறைய சர்க்கரையை போட்டு அதுக்கும் மேலே ஐஸை போட்டு அந்த ஐஸு எங்கே பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அது சுத்தமாக இருக்கான்னு ரொம்ப நம்ம முக்கியமாக அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மலாம் எப்பாவது காலையில்
வாக்கிங் போனோம்னா நம்ம பார்க்கலாம், ஐஸ் வண்டி வந்து இறங்கும், அந்த கோணியோட அந்த ஐஸை ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் ரோட்டில் தள்ளிட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஐஸை வந்து உடச்சி வந்து நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன தூசி இருக்குது, என்ன இருக்குது, அந்த கோணியை என்னைக்கு அதை க்ளீன் பண்ணாங்க நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். அந்த ஐஸை ஏதோ ஒரு தண்ணியில் அலம்பிட்டு போடுறாங்க, அந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, அந்த தண்ணி ஊற்றுறவங்களோட கை எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் நம்ம யோசிக்கணும். இப்போ ஜூஸ் கடையெல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு ஒருத்தர் எச்ச பண்ணி குடிக்கிறாங்க, அந்த கிளாஸ் டம்ளரை அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் முக்கிட்டு திருப்பி ஜூஸை ஊற்றி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல இருக்கிறவங்களுக்கு எதாவது வியாதி இருந்தால் அடுத்தவங்களுக்கு அது ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது டைஃபாய்டாக இருக்கலாம், ஜாண்டிஸாக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வயிற்றுப்போக்காக இருக்கலாம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜூஸை பொறுத்த வரலும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த இடமா இருந்தாலும் ஆஃபீஸ் விடுற டைம் 11 மணி, இல்லை மத்தியானம் லஞ்ச் டைம், இல்லை சாயங்காலம் 5:30-6 மணி, அப்போ அந்த ஜூஸ் கடைக்கு ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. 30 பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜூஸ் போட முடியும்? அதனால பண்ணி வச்சுடுவாங்க. அந்த ஜூஸை பண்ணி வச்சா அது புளிக்கும், அதை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு வேணும், அது அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் நிறைய சர்க்கரை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஜூஸ் எதுக்கு குடிக்கிறோம், விட்டமின் சி சத்து நம்மளுக்கு சேரணுங்கிறதுக்கோசரம் குடிக்கிறோம். அது முதலே புழிஞ்சு வச்சுட்டா அது ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், எந்த ஜூஸாக இருக்கட்டும், அந்த விட்டமின் சி சத்து குறைஞ்சி போயிடுது. அதனால ஜூஸ் சாப்பிட்றது இல்லை, பழம் நம்ம எங்கே போனாலும் பழம் கிடைக்குது, அதை எடுத்து நம்ம கிட்ட இருக்கிற குடிக்கிற தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம், அது தப்பே கிடையாது. இப்போ அதுக்கும் வேற என்ன பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் அப்படின்னா என்னது, வெறும் தண்ணியில் ஏதோ ஒரு கலரை போட்டு அதில் சர்க்கரையை போட்டு அதில் ஐஸை போட்டு கொடுத்துட்றாங்க. இது அதை விட கெடுதல். ஏன்னா அந்த கலர் வந்து உடம்புக்கு நல்லதா, அது என்ன கலர், ஃபுட் கிரேட் கலரா, அது சாப்பிடலாமா கூடாதா? இப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு வயலட் கலர் பார்த்தா குதிக்கிறாங்க, பச்சை கலர் ட்ரிங்க் பார்த்தா குதிக்கிறாங்க. பட் அது என்ன கலர், அது சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இப்போ ஒரு ஆரஞ்சுனா கூட கேசரி பவுடரை விட ஜாஸ்தி கலரில் ஒரு ஜூஸ் வைக்கிறாங்க. இது என்ன இருக்கு அதில் நம்மளுக்கு தெரியாது, வெறும் சர்க்கரை தண்ணி, இது 2 தான். அப்புறம் கலர், அது உடம்புக்கு கெடுதல். அப்புறம் அதில் போடுற ஐஸு, அதே பிரச்சனை. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி கூட வெளியில் நம்மளே எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்ச வரலும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது எவர் சில்வர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் நல்லது. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் வெயிலுக்கு அடியில் நம்ம அந்த தண்ணியை வச்சோன்னா அந்த சூட்டில் இந்த பிளாஸ்டிக் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுது. அதனால் எப்போவுமே பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுக்கிறத நம்ம குறைச்சிக்கணுன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் அஜிதா. நான் இப்போ வீட்டு குறிப்பு சொல்ல வந்திருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. இந்த சுகரை எப்படி கண்ட்ரோலாக கொண்டு வரது, என்ன பண்ணலான்னா, நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு அப்புறம் தோல் சீவிட்டு அதை நல்லா வந்து ஜூஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதை நீங்கள் முன்னாடி ராத்திரியே பண்ணிடுங்க. காலங்காத்தால வெறும் வயிற்றுல அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 45 டேஸில் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, நல்லா பயனடைவீங்க. வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் அதுவே தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். மெமரி டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் 8th 9th 10th 11th 12th பிள்ளைங்க எப்படி படித்தால் நன்றாக படிக்க முடியும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்பாக இப்பொழுது நாம் பார்த்தது ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அவங்கள பற்றி சொன்னேன். 90 நிமிடங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது எத்தனை நிமிடங்கள் கரெக்டாக போகுது, இல்லை 30 பிரிக்கும் பொழுது எப்படி படிக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து தான் அடுத்து நான் பேச போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெமரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா why there is அதாவது குழந்தைங்க மறந்துடுறாங்க எக்ஸாம் போகும்போதெல்லாம் அப்படின்னு, இல்லை டெஸ்ட்டில் சாதாரண டெஸ்ட்டில் கூட என் பிள்ளை படிச்சுட்டு போகுது மறந்துடுது அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இன்னைக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதையும் நான் ஆய்வில் இருந்து தான் தெரிந்து கொண்டேன்.
இது வந்து என்கிட்ட வர காலர்ஸ் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பதில். எனவே அன்னையராகிய உங்களுக்கும் இது ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தையுடன் டெஸ்ட் பண்ண வேண்டும், நன்றாக கவனிக்கலாம். இப்போது அதாவது ஏன் மறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா மனுஷங்களுக்கு ஃபியர், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், நாட் லைக்கிங் த சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் பிடிக்கல, டீச்சர் பிடிக்கல, கான்சென்ட்ரேஷன் இல்லை, லிசனிங் இல்லை, அப்சர்வேஷன் இல்லை. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு மெமரி பார்த்தோம். முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்களுக்கு ரீடிங்கே தெரியலங்க. ரீடிங் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸை நான் வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வாசிக்க தெரியல. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு சென்டென்ஸ் வாசிக்க தெரியாட்டினா எப்படிங்க மெமரிக்கு போகும்? ஸோ ரீடிங் இஸ் an important factor for memory. ஓகே, இது வந்து நான் நிறைய குழந்தைகளிடம் பார்த்தது. என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீடிங் பண்ணும்பொழுது ரீட் பண்ணி அது புரியணும், அதாவது அடுத்து அதோட மீனிங் புரியணும். இந்த ரெண்டும் நடந்தால்தான் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகி அந்த குழந்தை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? டெஸ்ட்லேயோ எக்ஸாம்லேயோ ரீடிங்கே ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா குழந்தை எப்படிங்க படிக்கும்? அப்போது இப்போ ரீடிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உங்கள் குழந்தையிடம் நீங்களும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புக் டிக்கெட்ஸ் ஃபார் 6:30 PM ஷோ அட் சிட்டி சென்டர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். இதுக்கு அர்த்தம் கேட்டால், ஒரு குழந்தையிடம் நான் அர்த்தம் கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்னா சிட்டி சென்டரில் போய் 6:30 மணி ஷோக்கு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணு அப்படின்னு தானே அர்த்தம். அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது புக்குனா புத்தகம். புக்குன்னா என்ன சொன்னிச்சு? புத்தகம். அந்த மீனிங்கை தவிர வேற அவனுக்கு தெரியவே இல்லை. ஒரு வார்த்தை வந்து நம்ம போடுற இடத்துல அதுக்கு என்ன மீனிங் வருதுன்றது அளவுக்கு குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். இந்த இடத்துல புக்குன்றது ரிசர்வ் அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறது. ஸோ ரிசர்வ் டிக்கெட்ஸ் ஃபார் 6:30, புக்குன்றது புத்தகம் மட்டும் இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு வாசிக்கும் பொழுது அன்னையராகிய நீங்கள் எத்தனை பேர் டிக்ஷனரி யூஸ் சொல்லி தந்திருக்கீங்க? எத்தனை குழந்தைகள் டிக்ஷனரியை பக்கத்துல வச்சுட்டு படிக்குது? நான் ஆய்ந்தவரை 100% டிக்ஷனரி இல்லாம தான் படிக்கிறாங்க. அது தப்பு. பக்கத்துல ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுத்துடுங்க, கட்டாயம் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ அப்பதான் அந்த இடத்துல மீனிங்கை பார்த்து படிக்கணும் பிள்ளைங்க. இதுக்கு என்ன மீனிங்? சரி, இன்னொன்னு சொல்றேன். இது வந்து புக் டிக்கெட்ஸ்ன்றது ரிசர்வ் அப்படின்றது நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, வேர்ட் ஃபார் வேர்டு தே ஆர் டேக்கிங் த மீனிங். திஸ் இஸ் அ பேட் ரீடிங் ஹேபிட். அதாவது வேர்ட் ஃபார் வேர்டு மீனிங் பார்த்துட்டு அதை வச்சு படிச்சுட்டு போனாங்கன்னா, புத்தகம் டிக்கெட்ஸ் இது எப்படிங்க ரெண்டும் ஒட்டி வருது? புக் டிக்கெட்ஸ்னா புத்தகம் டிக்கெட்ஸா? அப்போ உங்க குழந்தைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேரிஃப் என்பது a system of duties for imports and exports. நான் என் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், a system of duties for imports and export. இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன? இப்போ நான் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் தெரிஞ்சாதான் மற்றதை நான் கிளியராக சொல்ல முடியும். சொல்கிறாங்க இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன, எல்லாம் தெரியுது. ஓகே, சிஸ்டம் ஆஃப் டியூட்டிஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் டேரிஃப். அப்போ டியூட்டிஸ்னா என்ன? அப்போ அடுத்த வார்த்தைக்கு நாங்கள் வரோம். இப்போ டியூட்டிஸ்னா என்னங்க நீங்களும் சொல்லுவீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க், வேலை. டியூட்டினா உன்னுடைய வேலை, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படித்தானே வருது. ஆனால் இந்த இடத்தில் டேரிஃப் என்று நாம் விளக்கும் ஒரு டெஃபினிஷனில் டியூட்டி என்ற வார்த்தைக்கு, டியூட்டிஸ் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் வரும்? டாக்ஸ். ஸோ இந்த டாக்ஸ்ன்ற வார்த்தை தான் டியூட்டியை மீன் பண்ணுது. அப்போ இந்த டாக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்வி ட்விஸ்ட் ஆகும் பொழுது எக்ஸாம்பிள் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா டியூட்டியை டாக்ஸ்ன்னு போடலாம் அந்த இடத்துல, இல்லை ஒரு டிக்கிங் ஆன்சர், அதாவது ஆப்ஷனல் கொஸ்டினிங் ஆன்சர்ஸ் கேட்கும் பொழுது டேரிஃப்க்கு பதில் டாக்ஸ்ன்னு போட்டாங்கன்னா, இல்லை டியூட்டிக்கு பதில் டாக்ஸ்ன்னு போட்டாங்கன்னா குழந்தைக்கு தெரியாது.
நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், டெஃபினிஷன் படிக்கும் பொழுது அதுக்கு மீனிங் தெரியாமல் வேர்ட் ஃபார் வேர்ட் ஒகேபுலரி படிச்சுட்டு போறாங்க, மீனிங்கை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல டியூட்டிஸ்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒர்க்கோ இல்லை, டாக்ஸ்ன்ற மீனிங். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது தெரிந்தால்தான் நாளை ஸ்கூலுக்கு போகும் பொழுது டீச்சர் டாக்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது ஓ இது டாரிஃப் ரிலேட்டட் வார்த்தை அப்படின்னு தெரியும். அதுக்கு டிக்ஷனரி யூசேஜ் இஸ் அ மஸ்ட். கட்டாயமாக சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன் பேட் ரீடிங்ல வேர்ட் ஃபார் வேர்ட் பண்ணாதீங்க. அப்போ குட் ரீடிங்ல என்ன அப்படின்னா இந்த 4 பெட்டர் வே டு ரீட், இந்த 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ஃபார் வேர்ட் பார்த்துக்கங்க, அண்ட் தென் நோ த மீனிங் ஆஃப் ஈச் வேர்ட் இன் த டெஃபினிஷன். யூ ஷுட் நோ த மீனிங் ஃபார் ஈச் வேர்ட் இன் த டெஃபினிஷன். மூன்றாவதாக ரீஸ்டேட் த டெஃபினிஷன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உங்களுடைய சொந்த வார்த்தைகளை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அதுல இருக்கிறதே மனப்பாடம் மக்கப் பண்ணீங்கன்னா புரியாது. உங்களால் எப்படி அது ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி செய்யுங்க. நாலாவது அதுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பெட்டர் வே ஆஃப் ரீடிங். ஸோ ஒரு டெஃபினிஷன் எடுக்கும் பொழுது வார்த்தைகளுக்கு கரெக்டாக அர்த்தம் புரிய வேண்டும். இந்த 4ஐயும் நீங்க செஞ்சீங்கன்னா திஸ் இஸ் த பெட்டர் வே ஆஃப் ரீடிங். தப்பா அர்த்தம் புரிந்து கொண்டு படித்தீர்கள் என்றால் மறந்துவிடும். வார்த்தைகளை கொஸ்டின்ல மாத்தினாங்கன்னா மறந்துவிடும். அதனால இந்த மெத்தட் ஆஃப் ரீடிங்கை ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் பெட்டர் வே ஆஃப் ரீடிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ பெட்டர் வே ஆஃப் ரீடிங் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நான் சொல்லித்தர போகிறது உங்களுக்கு, நான் வந்து வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் எப்படிலாம் படிக்கணும். ஸோ ரீடிங் இஸ் அ மஸ்ட், மீனிங் இஸ் அ மஸ்ட், மீனிங் புரிஞ்சுக்கிறது இஸ் அ மஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பெட்டர் வே ஆஃப் ரீடிங் இஸ் அ மஸ்ட் அப்படின்னும் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்து மெமரி ட்ரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம், அப்படி துல்லியமா பேசிட்டு வரோம். அதாவது படிக்கும் பொழுது எப்படி உட்கார்ந்து படிக்க வேண்டும், அதை எவ்வளவு மணி நேரம் படிக்க வேண்டும், பிரேக்ல என்ன செய்ய வேண்டும், பெட்டர் வே ஆஃப் ரீடிங் என்ன, பேட் வே ஆஃப் ரீடிங் என்ன, எல்லாமே துல்லியமா பார்த்துட்டு வரோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா பெரிய குழந்தைகளுக்கு கஷ்டப்பட மாட்டீர்கள். 8th ஸ்டாண்டர்ட் ஈவன் யூ கேன் அப்ளை திஸ் ஃபார் லிட்டில் சில்ட்ரன் அட் ஹோம். இப்போல இருந்தே இதை சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாம் மெமரின்றதுங்க இந்த வார்த்தையெல்லாம் தேடுது. நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் மெமரி ரிலேட்டட் வார்த்தைகள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. மெமரி ட்ரிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். நான் முடிக்கும் முன்பு ஒரு சின்ன தகவலோடு முடிக்க முனைகிறேன். நீங்க தப்பா நினைக்கலைனா அப்படின்னு நிறைய பேர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, இது நான் என்ன வச்சே சொல்றேன். நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம போய் நீங்க தப்பா நினைக்கலைனா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறோம், அவங்கள நிர்பந்தத்துக்கு, அதாவது அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குகிறீர்கள். நிச்சயம் அவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அதுக்கு பதில் நான் மனதில் எனக்கு தோன்றியதை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் தப்பா நினைக்காவிட்டால் அப்படின்ற வார்த்தை எடுத்துட்டு நான் இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆக வேண்டும், இது கட்டாயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா மனசு பதைக்காது. அதனால இனிமே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம், நீங்க தப்பா நினைக்கலனா அப்படின்ற வார்த்தையை எடுத்து விட்டு அதை வேறு முறையாக நாம் மற்றவர்களை பாதிக்காமல் நிர்பந்திக்காமல், இது வந்து நிர்பந்த வார்த்தைகள், நீங்க தப்பா நினைக்கலனா அப்படின்ற வார்த்தையெல்லாம் இந்த தகவலை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. சாமி. ஈரோடு அரசு மருத்துவமனை அரசு உணவகம் அமைக்க அங்கே பூமிக்கு பூஜையாம். ஈரோடு அரசு மருத்துவமனை அரசு உணவகம் அமைக்க அங்கே பூமிக்கு பூஜையாம். எனக்கும் அதை பார்க்க ஆசைதான் வந்தது, எனக்கும் அதை பார்க்க ஆசைதான் வந்தது. கண்ணை மூடினேன் கனவில் வந்தார் தாடியுடன் ஈரோட்டார். கண்ணை மூடினேன் கனவில் வந்தார் தாடியுடன் ஈரோட்டார். ஒரு கையில் மூத்திரச்சட்டி மறு கையில் கைத்தடி, ஒரு கையில் மூத்திரச்சட்டி மறு கையில் கைத்தடி. ஆத்திரம் இல்லை அவரும் சிரித்தார், ஆத்திரம் இல்லை அவரும் சிரித்தார். தமிழன் பிள்ளைகளை பெற்றான், நானோ சிந்தனைகளை பெற்றேன். தமிழன் பிள்ளைகளை பெற்றான், நானோ சிந்தனைகளை பெற்றேன். சென்னிமலை கவிஞரின் கவிதையை உன்னிப்பாக கேட்டேன்.
சென்னிமலை கவிஞரின் கவிதையை உன்னிப்பாக கேட்டேன். தென்னாட்டு பெண்களுக்கு பெண்ணடிமை ஒழித்த பெரும் புரட்சிக்காரன் பேசினான். தென்னாட்டு பெண்களுக்கு பெண்ணடிமை ஒழித்த பெரும் புரட்சிக்காரன் பேசினான். தெரு தெருவாய் நடந்து போய் சீர்திருத்தம் பேசினேனே, தெரு தெருவாய் நடந்து போய் சீர்திருத்தம் பேசினேனே. பெண்களே, உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? பெண்களே, உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? திருந்தவில்லை கேட்டார் தாடிக்காரர். திருந்தவில்லை கேட்டார் தாடிக்காரர். பெரியாரின் கைத்தடியை மெதுவாக தொட்டேன். பெரியாரின் கைத்தடியை மெதுவாக தொட்டேன். அது வாழானது, அது வாழானது. மன்னிக்கவும் என் வாழ்வானது, மன்னிக்கவும் என் வாழ்வானது. புத்தி தெளிந்தது, சத்தியம் புரிந்தது. புத்தி தெளிந்தது, சத்தியம் புரிந்தது. நடந்தேன் நடந்தேன் பூசையிடம் நோக்கி, நடந்தேன் நடந்தேன் பூசையிடம் நோக்கி. ஓரமாய் நின்றேன், கிடைத்தது பிரசாதம். ஓரமாய் நின்றேன், கிடைத்தது பிரசாதம். அட வெங்காய வடை, அட வெங்காய வடை. சாப்பிட்டேன், பின் சாமி கும்பிட்டேன். சாப்பிட்டேன், பின் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிடுவது தப்பா என்ன? சாமி கும்பிடுவது தப்பா என்ன? என்னை தப்பாமல் வாழ வைக்கும் சாமியை கும்பிடுவது தப்பா? என்னை தப்பாமல் வாழ வைக்கும் சாமியை கும்பிடுவது தப்பா? இல்லங்க, நான் கும்பிட்டது ஈரோட்டு ராமசாமியை. இல்லங்க, நான் கும்பிட்டது ஈரோட்டு ராமசாமியை. நன்றி, வணக்கம்.